அபிராமி. அபிராமியோட கும்பகோணம் அட்ரஸும் அவங்க மாமனார் வீட்டு அட்ரஸும் எனக்கு வேணும். ஏன்னா இந்த கேஸ் என்கொயரி சம்பந்தமா நான் உங்களை மீட் பண்ணணும். விஜி, ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து உன் தோப்பனார் அட்ரஸ் அப்புறம் அத்திம்பேர் அட்ரஸ்லாம் எழுதி கொடு. என்னக்கா மறந்துட்டேளா? அப்பதான் புது வீடு மாறிட்டாலே, அந்த அட்ரஸ் இன்னும் எனக்கு தரவே இல்லை. தரலையா? இல்ல வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையா? விஜய், போலீஸ்கிட்ட போய் சொல்லக்கூடாதுமா, அட்ரஸை கொடு. மாட்டேன் அத்திம்பேர். அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அவர் எதுக்காக இவர் விசாரிக்கணும்? இத பாருமா, இந்த கேஸோட சீரியஸ்னஸ் தெரியாம நீ பேசிட்டு இருக்க. அபிராமியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பத்தி முழுசா தெரிஞ்சாதான் சில விஷயங்களை எங்களால கிளியர் பண்ணிக்க முடியும். இப்ப நீ ஒழுங்கா என் கூட கோஆபரேட் பண்ணலனா அபிராமி பண்ண எல்லா குற்றங்களுக்கும் நீ உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள வேண்டியிருக்கும். அதுக்கான எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு. அதத்தான் நீ விரும்புறியா? சாரி சார், அக்கா மேல இருக்கிற பாசத்தினால அவ இப்படியெல்லாம் பேசின்னு இருக்கா. உங்களுக்கு அபிராமியோட அட்ரஸ் தானே வேணும். நீக்கு சரியா தெரியலனாலும் இடத்த மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அக்கா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எதையும் சொல்லாதீங்க. பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தேன்னு அப்பா ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்காரு. போலீஸ் விசாரணைன்னு அவர்கிட்ட போய் நின்னா அவரால் தாங்கவே முடியாது. ஊர்ல அவருக்கு மிச்சம் மீதி இருந்த மரியாதையும் போயிடும். அக்கா மேல அவருக்கு இருக்க வெறுப்பு இன்னும் அதிகமாயிடும்க்கா. அத்திம்பேர் ஆத்துலயும் அக்காவை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இப்ப மட்டும் பேசாம இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அபிராமி அரெஸ்ட் ஆன விஷயம் பேப்பர்ல வந்துடுத்து. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உன் அத்திம்பேர் ஆத்துலயும் அபிராமி பத்தி கதை கதையா பேசிட்டு இருப்பா. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் யாரையும் எதையும் தடுக்க முடியாது. நீங்க சொல்லுங்க. கும்பகோணம் பக்கத்துல மருதூர் அக்ரஹாரத்துக்கு போய் ராஜாமணி சாஸ்திரிகளோட வீடு எதுன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவா. அபிராமியோட மாமனார் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பை தி வே, இன்னொரு பாயிண்ட மறுபடியும் உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அக்கா அபிராமிய மறுபடியும் மீட் பண்ணல? இல்ல சார், அபிராமி எப்ப சென்னைக்கு வந்தாலோ அப்பவே அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் இருந்த உறவு அருந்து போச்சு. விஜய என் கூட அவ தோப்பனார் அனுப்பிச்சு வச்சப்போ அபிராமியை நீ பார்க்கவே கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் அனுப்பி வச்ச. அவ தோப்பனார் வார்த்தையை மீறி போற அளவுக்கு விஜய்க்கு தைரியம் இல்ல. எங்க கார் அபிராமி திருடின்னு போனது கூட எதேச்சியா நடந்த விஷயம்தான். சாரி, நீங்க நினைக்கிற ஆங்கிள் நாங்க யோசிக்க முடியாது. அபிராமிக்கும் விஜய்க்கும் அக்கா தங்கச்சி உறவு இருக்கிறதுனால அபிராமிக்கு விஜய் ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால விஜயை எப்ப வேணாலும் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். சோ விஜயை வெளியூருக்கு எங்கேயும் அனுப்பி வச்சிடாதீங்க. ஆல்ரைட்? விஜய் எங்கேயும் போக மாட்டா சார், எங்களோட தான் இருப்பா. ஆனா நீங்க ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணணும். சொல்லுங்க மிஸ்டர் சிவராமன். சாரி சார், உங்க வேலையில் நான் தலையிட தான் நீங்க நினைக்க வேண்டாம். அபிராமி மேல நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார். அதுக்கான விசாரணைக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கோம். விஜய் ரொம்ப சின்ன பொண்ணு. என்கொயரி அது இதுன்னு வந்தா அவ வாழ்க்கை, ஃபியூச்சர் எல்லாமே பாதிக்கப்படும். மனசளவிலையும் அவ ரொம்ப பாதிக்கப்படுவா. அவளை ஒரு குற்றவாளியோட தங்கச்சியா பார்க்காம ஒரு சாதாரண பொண்ணா பாருங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் சிவராமன், நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஐ டு மை பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். வரேங்க. கோகிலா, விஜய் அழுதுகிட்டே போனா அவளை போய் சமாதானப்படுத்து போ. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுன்னு இருக்க? அழாம என்னக்கா பண்றது? ஏன் நிலைமையில இருந்து நீங்க யோசிச்சு பார்க்காம ஏன்க்கா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்து அமிச்சீங்க? ஆத்துக்கு போய் இவர் என்னெல்லாம் கேட்க போறாரோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம என் அப்பா எப்படியெல்லாம் துடிப்பாரோன்னு நினைச்சாலே
நேக்கு மனசு பதறுது. இது வரைக்கும் அப்பா பட்ட அவமானம் போதாதா? இந்த வயசுக்கு மேலயும் இப்படி ஒரு அவமானம் அவருக்கு தேவையா? உன் வேதனை எனக்கு புரியாம இல்லடி. ஆனா நீதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நாம அட்ரஸ் கொடுக்கலனாலும் போலீஸ் ஏதோ ஒரு வகையில உன் தோப்பனாரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிருவா. போலீஸ் என்கொயரிக்கு நாம சரியா ஒத்துழைக்கலன்னா அபிராமி கலெக்டர் கொல்றதுக்கு நீதான் காரை கொடுத்து உதவுனேன்னு உன்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவா. பெரிய பொண்ணோட சேர்ந்து சின்ன பொண்ணும் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சா உன் தோப்பனாரோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நேக்கும் அந்த கார் தொலைஞ்சு போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனேக்கா. போலீஸ் அதை நம்பணுமே. யார வேணாலும் சந்தேகப்பட்டு அவ அரெஸ்ட் பண்ணிடுவா. உன் அக்காக்கு துணையா உன்னையும் கூட்டிட்டு போய் ஜெயில போட்டா அந்த அதிர்ச்சி உங்க அப்பா தாங்குவாரா? கேட்ட உடனே உயிரை விட்டுற மாட்டாரு. No problem, Ji. Money may come, money may go. But our business will exist forever. யார் வந்தாலும் போனாலும் நம்ம business தொடர்ந்து நடக்கணும். நீங்க அந்த பையனை அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பையன் பேர் என்ன சொன்னீங்க? சரவணனா? ஓகே, நான் இன்னொரு half an hour தான் அங்க இருப்பேன். அதுக்குள்ள வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஆமா, பையன் எப்படி? நல்ல பையனா? டேய், நம்ம தொழிலுக்கு ஒத்து வராதே. ஓ அப்படியா, சரி அனுப்பி வைங்க. வணக்கம் சார். என்னாச்சுப்பா, என்கொயரி முடிச்சுட்டு வந்துட்டியா? ஆமா சார், வேலுன்ற ஆட்டோ டிரைவர் வீட்டில் தான் அபிராமி தங்கி இருந்தாங்க. நிறுத்துடா. சூரியன் கிழக்க உதிக்கும் மேற்க மறையும். தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லாத. அபிராமிய பத்தி வேற என்ன தெரியும்? கும்பகோணம் பக்கத்துல. போதும், நிறுத்து. கும்பகோணம் பக்கத்துல திருநகரிங்கிற கிராமம் தான் அபிராமியோட ஊரு. அவ கணவர் ஒரு டாக்டர். பெரிய கூட்டு குடும்பத்துல தான் அவ மருமகளா போயிருக்கா. ஏதோ குடும்ப பிரச்சனையில ஒரு சின்ன பொண்ணோட அவ சென்னை வந்திருக்கா. சார், இதுக்கு மேல ஏதாவது தகவல் தேவைன்னா அந்த ஊருக்கு போய் தான் சார் விசாரிக்கணும். அப்படின்னா இப்பவே கிளம்பி அவ கிராமத்துக்கு போ. அவ படிச்ச ஸ்கூலு, அவளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், பிறந்த வீடு, புகுந்த வீடுன்னு ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கொண்டு வா. சரிங்க சார். டேய் சார், அபிராமியை பத்தி போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம யாருக்கும் சந்தேகம் வராம டீடைல்ஸ் நீ கலெக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார். வணக்கம் சார். நீதான் சரவணனா? ஆமா சார். பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு. இந்த பிசினஸ்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார். சென்னையில் இருக்க எல்லா காலேஜுக்கும் நான் தான் ட்ரக் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டேன். ஆறுமுகம் என்னோட விசுவாசமான வேலைக்காரன். அவன் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கான். ஆறுமுகம் இறந்துட்டதால அவன் இடத்துல ஒன்னதான் யூஸ் பண்ண போறான். இனிமே நீ காலேஜா போக வேண்டாம். உனக்கு கீழே ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்க. நான் தர சரக்க அவங்க கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம தொழிலை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேர்மையான தொழில கூட நேர்மையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா அண்டர் கிரவுண்ட் பிசினஸ்ல விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட நான் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். விசுவாசம் தவறிட்டா விளைவுகள் விபரீதமா இருக்கும். சார், ஆறுமுக அண்ணனை எவ்வளவு நம்புனீங்களோ அந்த அளவுக்கு என்னையும் நம்பலாம் சார். குட். நம்ம நெட்வொர்க்ல யார் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. நீங்க யாராவது மாட்டிக்கிட்டா காப்பாத்த நான் இருக்கேன். நான் உள்ள மாட்டிக்கிட்டா கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரவே வராது சார். நான் இந்த பிசினஸ் பண்றது என் ரூம்மேட்ஸ் கூட தெரியாது சார். இனிமேலும் தெரியாம பாத்துக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட். ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட். தேங்க்யூ. சரக்கு ரெடி ஆனதும் யாழ் உனக்கு ஃபோன் பண்ணுவா. இப்ப நீ கிளம்பலாம். தேங்க்யூ சார். இப்போ நான் கிளம்புறேன்.
சார் வணக்கம் சார். நீங்க சார் என் பேர் வேல் சார். நான் ஆட்டோ டிரைவரு. இது என் அம்மா சார். வணக்கம் ஐயா. ஸ்கேன் சென்டர்ல அபிராமி அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க 2 பேரும் அவங்க கூட இருந்தீங்கல்ல? ஆமாம் சார். அதான் சார் அக்காவை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தோம் சார். இந்த பாருங்க, கேஸ் சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வச்சு தான் நான் பேசுவேன். வீட்ல வந்து என்ன பார்க்கறது கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்க கிளம்புங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உங்களை பார்க்கறதுக்கோசரம் சென்னையில இருந்து இம்மா தொலைவு வந்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் சார் உங்களாண்ட பேசின்னு போயிடுறோம் சார். சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புங்க. சார் எங்க அபிராமி ரொம்ப நல்ல பொண்ணு சார். எந்த தப்பு செய்யாத அது மேல போய் கேஸ் போட்டு இப்படி புடிச்சு வச்சுக்கிறீங்களா? அதை எங்க வச்சுக்கிறீங்கன்னு கூட தெரியல. அந்த அப்பாவி பொண்ணை விட்டுருங்க சார், உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த பாருங்கம்மா, அபிராமி ஏதோ ஒரு கும்பலோட தூண்டுதல் பேர்ல தான் கலெக்டர் அம்மாவை சுட்டிருக்காங்க. இப்போ அதே கும்பலால அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனாலதான் யாருக்குமே தெரியாம ரகசியமான இடத்துல வச்சு அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். அவங்க உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சார் எங்கள் அக்காவுக்கு எங்களை விட்டா வேற யாரையும் தெரியாது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த கும்பலோடவும் எங்கள் அக்காவுக்கு தொடர்பு இல்லை சார். உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு எங்கள் அக்காவை அரெஸ்ட் பண்ணது தப்பு இல்ல சார். அபிராமி தான் கலெக்டர் அம்மாவை சுட்டதுக்கும் 2 பேரை கொன்னதுக்கும் எங்ககிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அவங்களை அரெஸ்ட் பண்ணோம். என்ன சார் இது? என்ன பெரிய சாட்சி? அந்த கலெக்டர் அம்மா மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் எங்க அபிராமியை புடிச்சிக்கின்னு போனீங்க. அவங்கள மாதிரி யாரானோ இருக்க மாட்டாங்களா? ஒரே மாதிரி 3 பேரா? வேற ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்களேன். சார் அதை கூட நம்பிடலாம் சார். ஆனால் அபிராமி அக்கா கொலை பண்ணாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை தான் சார் நம்ப முடியல எங்களால். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா உங்க ஒய்ஃபும் அவங்க அண்ணனும் அபிராமியை தப்பா சொல்றாங்க. நீங்க சொல்றதை எடுத்துக்கணுமா அவங்க சொல்றதை எடுத்துக்கணுமா? சார் அவங்க ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பாங்க. எங்க அபிராமிக்கு நல்லதை தவிர வேற எதுவும் தெரியாது சார். சார் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க சார். சார் உங்க எழுந்திருக்குமா? என்ன இது? இங்க பாருங்க, என் காலில் விழுறதுனாலையும் என்கிட்ட கெஞ்சதுனாலையும் ஒண்ணு நடக்க போறதில்ல. உண்மையிலேயே நீங்க அபிராமிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல லாயரா ஹையர் பண்ணுங்க. கோர்ட்ல லீகலா மூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு காலில் விழுந்துக்கிட்டு இது பாருங்க, மறுபடியும் என்ன பார்க்க வராதீங்க. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். கிளம்புங்க. இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. கிளம்புங்க. போறோம் சார், போறோம். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போறோம். என் வயிறு எரிஞ்சு சொல்லிட்டு போறேன் சார். ஒரு நல்ல பொண்ணை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த பாவத்துக்கு அந்த மாரியாத்தா கண்டிப்பா கூலி கொடுப்பா. அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. வந்துடுமா? வரேன் சார். ஆமா சேட்டு, ஷூட்டிங் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நவம்பர்ல ஃபாரின் ஷெட்யூல்ல முடிச்சிடுறோம். டிசம்பர்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்றோம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. ம் 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 ஓஎஸ் நேரில் வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நாளை காலையில் 11 மணிக்கா? ஆ ஓகே சேட்டு, நான் வந்துடுறேன். சரி. சாரி தம்பி, ஒரு படம் ஆரம்பிச்சிட்டா ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால நான் செல்லை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அப்பதான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கதை கேட்க முடியும். முக்கியமான கால் ஏதாவது மிஸ் ஆகிட போகுது சார். பரவாயில்ல, அப்புறம் யாருன்னு பார்த்து கால் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பவும் பிகினிங்ல இருந்து சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கும். சரி ஓகே சார்.
பிரமாதமா இருக்கு தம்பி. தேங்க்யூ சார். சந்தியா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு. சப்ஜெக்ட் சுமாரா இருந்தாலும் அவ ரெக்கமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கலான்னு தான் உங்களை வர சொன்னேன். ஆனா இந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சத்தியமா அந்த கிளைமாக்ஸ் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. தேங்க்ஸ் சார். இந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நான் ஏறாத கம்பெனி இல்லை சார். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்தாலும் இந்த கிளைமேக்ஸை மட்டும் மாற்றினு என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடே இல்லை சார். நீங்கள் ஒருத்தர் தான் சார் இந்த கிளைமேக்ஸை பாராட்டி இருக்கீங்க. இந்த கதைக்கு இதை விட பெட்டரான முடிவு இருக்க முடியாது. நீங்க அங்க இங்கன்னு அலைஞ்சதெல்லாம் மறந்துருங்க. ஓகே சார். இந்த படத்தை நான் தான் பண்ணணுங்கிறதுனால யாருக்கிட்டையும் மாட்டாம என்கிட்ட வந்திருக்கு. நம்ம படம் வெளி வந்ததும் அவன் மிஸ் பண்ணிட்டேமேனு ஃபீல் பண்ண போறான் பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். சரி சரி, எமோஷன் ஆகாதீங்க. படத்தோட பட்ஜெட் எவ்வளவு? ஒரு 2 to 3 crores வரும் சார். என்னப்பா குறைவா சொல்ற? ஆமாம் சார். இதுக்கு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் தேவையில்லை சார். நியூ ஃபேஸை வச்சு இந்த படத்தை நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் சார். என் கதை ஜெயிக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உன் கதையும் எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட கான்ஃபிடன்ஸும் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து இது என்னோட ப்ராஜெக்ட். ஓகே சார். இன்னும் 2 நாள்ல அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொல்லிடுறேன். நல்ல நாளா பார்த்து சைன் பண்ணிடுங்க. ஓகே சார். இன்னைக்கே நாள் நல்லா தானே இருக்கு. டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிக்கங்க. இந்தாங்க. சார் எனக்கு படம் பண்ணுறது தான் சார் முக்கியம், பணம் முக்கியம் இல்லை சார். அதுக்காக ஃப்ரீயாவா வேலை பார்ப்பீங்க? அட்வான்ஸுங்கிறது அன்அபிஷியல் அக்ரிமெண்ட், வேண்டான்னு சொல்லக்கூடாது. புரியுங்க. தேங்க்யூ சார். 1/2 மணி நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். நுங்கம்பாக்கத்துல என் ஃப்ரெண்டோட ஆபீஸ் ஒன்று காலியா இருக்கு. அது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இன்னைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். ஓகே, வெளியில வெயிட் பண்ணுங்க. நான் வெளில வெயிட் பண்ணுறேன் சார். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? எவ்ரிபடி இஸ் ஃபைன் அங்கிள். என்ன விஷயம் அங்கிள், திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? காரணமா தான் இன்னைக்கு தான் உன் லவர் கிட்ட கதை கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அடுத்த படம் அவரை வச்சு தான் பண்றேன். அதை உனக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் இப்போ நான் ஃபோன் பண்ணேன். என்னம்மா இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், உன் சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷனையும் காணோம். தப்பு பண்ணிட்டீங்க அங்கிள்.